தற்போதைய சூழலில் தமிழக வெற்றிக் கழகம் உட்பட எந்த கட்சியும் ரோட் ஷோ நடத்த தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கரூர் துயரம் குறித்து விசாரணை நடத்த கோரி மதுரையைச் சேர்ந்த கதிரேசன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கடந்த 10ஆம் தேதி பொதுநல வழக்கை தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதி எம் தண்டபாணி, ஜோதிராமன் ஆகியோர் அடங்கிய அமர்வுக்கு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பாதுகாப்பு நடைமுறைகள் இல்லாமல் அனுமதி கொடுப்பதால் தான் அசம்பாவிதங்கள் நடப்பதாகவும், உரிய பாதுகாப்பு வழங்கிய பிறகு எந்த கட்சியாக இருந்தாலும் அனுமதி கொடுக்க வேண்டும் என்றும் அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இதனையடுத்து தமிழக வெற்றிக் கழகம் உட்பட அனைத்து கட்சிகளும் தற்போதைய சூழலில் ரோட் ஷோ நடத்தக்கூடாது என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். விசாரணையின் போது அரசு தரப்பில் மதிப்பிற்குரிய ஏஐஜி அவர்கள் அவங்க சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி இந்த கேஸ் வந்து விசாரணையில இருக்கு, அதனால அந்த நடந்த சம்பவத்துடைய ஃபேக்ட்ஸ்குள்ள போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. எங்க தரப்புல நாங்க எதிர்த்து வச்ச வாதம் என்னன்னா, இது போன்ற எஸ்ஓபிஸ் கைட்லைன்ஸ், உரிய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் இல்லாம இந்த மாதிரியான அரசியல் கட்சிகளுக்கு அனுமதி வழங்குறனால தான் இது மாதிரியான துர்ச்சம்பவங்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. ஸோ நம்ம வச்ச முக்கியமான பிரேயர் என்னன்னா, இது மாதிரியான ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணி உரிய எஸ்ஓபிஸ் வழங்கும் வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் மற்றும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இந்த மாதிரி பொதுமக்கள் முக்கியமா புழங்கக்கூடிய ரோடுகள்ல, சாலைகள்ல எந்த கட்சிக்கும் அனுமதி வழங்கக்கூடாது என்பது எங்களுடைய இன்டரிம் பிரேயர். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த பிரேயருக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க, இன்ஜெக்ஷன் வந்து அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கொடுத்த இன்ஜெக்ஷன் பிரகாரம் இனிமேல் அந்த எஸ்ஓபிஸ் கைட்லைன் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரெகுலேட் பண்ணி இஷ்யூ பண்ற வரைக்கும் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே இந்த மாதிரியான ரேலிஸ் வந்து ரோட் ஷோஸ் கண்டக்ட் பண்ணக்கூடாது என்பதுதான் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம்